ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து ரவா கேக் செய்யலான் இருக்கேங்க. ரவைக்குன்னா ரவையில் வந்து கொஞ்சம் சாக்லேட் பவுடர், கொஞ்சம் ஜாங்கிரி வெள்ளை பவுடர் சேர்த்து இப்போ வந்து நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லம்ன்றது வந்து நம்ம முழு கட்டி வெல்லம் இல்லைங்க, இது ஜாங்கிரி பவுடர். அதனால தான் கொஞ்சம் கலராகவும் இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம பாவு மாதிரி வர தேவையில்லை. லைட்டாக இது கரைஞ்சிட்டு கொஞ்சம் லைட்டு சூடு வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். இது வந்து நம்ம சுகர் சேர்க்காமல் இந்த மாதிரி வெல்லம் சேர்த்தே பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கரைஞ்சிருச்சு. கலரும் பாருங்கள் எவ்வளோ பிளாக் கலராக இருக்குன்னு சொல்லி. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ரவையை போட்டு ஊற வைக்கணுங்க. நல்லா கொஞ்சம் நேரம்னா ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா இதை வச்சுட்டு நல்லா இது ஆறட்டும். ஃபஸ்ட்டு வெல்லத்தை வந்து ரவையை வந்து நல்லா நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் நைஸாக இருந்தாலும் நம்ம பரவாயில்ல, ஆனால் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கட்டி தயிர் 1 கப்பு, ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு எண்ணெய், இது வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கிறணுங்க. இப்போ இதை நல்லா அடித்து விட்ருங்க, மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் தயிர் நம்ம போட்டதே தெரியாமல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ரவை, இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணி அதிகமாக தெரியும், இல்லை இது கணக்காக ஊறி வரக்குள்ள உங்களுக்கு செட்டாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கப்புறம் பாலெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. இதுலேயே நம்ம மற்ற ஐட்டம்லாம் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு தான் கேக் செய்ய போகிறேங்க. அவனில் கிடையாது. நம்ம ஒரு கேக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம கடைக்கெல்லாம் போக தேவையில்லை. இப்போ இந்த ரவை அந்த கொஞ்சம் ஐட்டம் இருந்தாலே நம்ம ஒரு கேக்கு செஞ்சு வீட்டில் சாப்பிட்றலாம், பசங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா நான் கரைச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இது ஓரளவு திக்காகிரும். இப்போ பாருங்கள் இது நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா அந்த ரவை இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. இப்போ இதில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஜலிக்கிறதுக்கு ஒரு ஜல்லடை வச்சிடலாம். அது மேலேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் ஒரு 20-25 கிராம் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு. இது வந்து பேக்கிங் பவுடருங்க. கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 1 போட்டிருக்கேன். இது ஆப்பச்சோடா சின்ன ஸ்பூனில் 1 போட்டிருக்கேங்க. இதோடு இந்த 10 ரூபா பேக்கெட் பவுடர் பால் இருக்குது பார்த்திங்களா, அது சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். இப்போ இது ஜலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு கேக் எடுக்கிறது தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நம்ம வெல்லம் போட்டுக்கிறனால அந்த வெல்லம் நல்ல கலராக இருந்தனால நல்ல கருப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அடியிலலாம் மிக்ஸ் பண்ணி எதுவும் கட்டி எங்கேயாச்சும் மாவு இருக்கான்னு பார்த்து நல்லா ஒரு மாவட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம இதை ட்ரேயில் ஊற்றி அது கொஞ்சம் நாங்கள் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா கேக் ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள் ஒரு ட்ரேயில் வந்து நான் ஆயில் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன், எண்ணெய் தடவி. இதில் பாருங்கள் நான் எந்த பால் எதுவுமே சேர்க்கலை. அந்த முதல்ல சேர்த்த தண்ணி, தயிர், எண்ணெய் இவ்வளோ தான் கரெக்டான செட் ஆகி வந்திருக்குது. இது மேலே ஜஸ்ட் சும்மா நான் வந்து நீங்கள் சும்மா கூட வச்சு எடுக்கலாம். பாதாம் பிஸ்தா இருந்ததுன்னா கொஞ்சம் திருவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இதை போட்டு நம்ம அடுப்பில் தூக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதான். பாருங்கள் நல்லா நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் பாத்திரத்தை. இதில் நீங்கள் அடியில் உப்பு கூட கொட்டிக்கலாம். நான் உப்பெல்லாம் கொட்டல, நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கிறேன் நான். இப்போ இதை மூடி போட்டுட்டு ரொம்ப சிம்லையும் வேணாம், மீடியமாக வச்சு ஒரு 45 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன். எங்கேயும் உங்களுக்கு ஒட்டலை பாருங்கள். இது இப்படியே விட்டுருவோம் ஒரு 10 நிமிஷம். அது ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி பார்க்கலாம். அந்த பாருங்கள் நான் வெட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக நல்ல கலர்ஃபுல்லான ஒரு கேக் கிடைக்குது பாருங்கள். இது செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க.